ஒருத்தனை வஞ்சித்து நம்ம புகழ் பெறுறதும் பணம் பெறுறதும் பலனடைகிறதும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வர்றது எப்படி வருதோ அதே மாதிரி போயிடும். சாஃப்ட்வேர் லைன்லையும் ஹார்ட்வேர் லைன்லேயும் ஃபிசிக்கல் லைனை விட மென்டல் வைஸ் சம்பாதிக்கக்கூடியவங்களை அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஏஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட நிழலில் இருக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறதுன்றதை விட காலம் முடிவு பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு உண்டான கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன் புதன், சனி 4ல் ராகு. இதில் 7ஆம் இடத்துல ஆனால் 7 8 தான் இயக்க போகிறாங்க. இந்த உங்களுடைய ராசியை 7 8 தான் இயக்க போகிறாங்க. யாருன்னாக்க அட் ப்ரெசண்ட்டு 8ஆம் இடத்துக்கு இண்டிகேஷன்ஸ் தரக்கூடிய சந்திரன் தான். சந்திரன் இருக்கிறது ராசி 11ஆம் இடத்துல. 11-8 ஏன் 11-8 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னம்னாக்கா, 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கூட அவருடைய தன்மை, அவருடைய செயல்பாடுன்றது விசாகத்தின் அடிப்படையில் இருக்கும். விசாகம்ன்றது 4ஆம் பாதமாக விழுந்து அது 8ஆம் இடம். அப்போ சந்திரனுடைய நவம்ச ரீதியாக சொந்த இடத்த தான் இவர் இயக்குறாரு. சந்திரன் 11லேருந்து 8. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்க ஏதாவது திடீர்னு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்கும். அதாவது நீங்கள் உழைக்காத தன்மையில் ஷேர் ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ எப்போயோ வாங்கி போட்ட இடத்தின் அடிப்படையில் இது நீங்கள் விற்கலான்றப்ப நல்லா ஹியூஜ் ரேட் போகுது, அல்லது எப்போயோ போட்டு சம்திங் ஏதாவது உங்களுக்கு மறைமுகமான லாபம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு ஷேர்ஸோ அசட்ஸோ ஏதோ சம்திங் இருக்கணும், அல்லது தள்ளுபடி செய்யக்கூடிய கடனாவது இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கடனே ஒரு அசட்டுன்னு ஒரு டயத்தில் வந்துடும் தெரியுங்களா. அதாவது நீங்கள் கடனாக இருந்தால் அது லைபிலிட்டியில் இது வரும். அது தள்ளுபடி செய்யக்கூடிய கடனாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு அங்கே அசட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஏன்னா இனிமேல் கட்ட வேண்டியதில்லை அப்படின்றது தானே. அப்போ இது போல் சம்பவங்கள் இது வரைக்கும் இங்கே நீண்ட நாள் ஏதாவது கடன் பஞ்சாயத்து ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல இப்போ உட்காந்து பேசுங்க. படிக்கு பாதி கொடுத்து கூட சரி பண்ண முடியும் உங்களால். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா நிறைய விஷயங்கள்லேருந்து விடுவிப்பு வருது. அதாவது நிறைய விஷயங்கள் விடுதலை, பிரச்சனைகள்லேருந்து விடுதலை. பிரச்சனைகள் என்னன்னாக்கா இந்த இடத்துல இது வரைக்கும் பிரச்சனையை ஒதுங்கிட்டுன்னு பார்த்தது வேறு. இப்போ உள்ளே இறங்கி விளையாண்டு பார்க்கணும். விளையாண்டு பார்க்கணுன்னா என்ன ஏது சொல்கிறேன், எவ்வளோ சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன். இது ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உங்கள் மேலே திணிக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட வழக்குகளாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல என்னென்னா வழக்குகளை கண்டு ஓடினதும் உங்களுக்கான ஓடுற மைண்ட் செட் வராது. எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வரும். பட் இருந்தாலும் சில சமயம் என்னென்னா இழுத்துக்கிட்டே போகிறதும் சில சமயம் லாபத்தில் தான் முடியும். எப்போயுமே வழக்கை பொறுத்த வரைக்கும் அது விரைந்து முடித்தோம்னாக்கா நமக்கு நட்டத்தில் முடியும். ஆனால் இழுக்க விட்டு முடித்தோம்னாக்கா அது லாபத்தில் முடிக்கணும். அதனால தான் என்னன்னாக்கா அதிகபட்சம் வழக்குன்றதை நீங்கள் தொடுக்கவே கூடாது. மற்றவங்க தொடுக்கிறதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் செலவும் குறையும். இன்னொன்று எப்படின்னாக்கா அது லாபத்துலேயும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ விவாதத்து வழக்கே வச்சுங்க, அல்லது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டே வச்சுக்கோங்க, அல்லது என்னென்னா நீங்கள் அவனை இன்சிஸ்ட் பண்ணணும். அதாவது நீ போடா கோர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். உனக்கு டைவர்ஸ் சொன்னால் நீ போய்க்க கோர்ட்டுக்கு அப்படின்னம்னா தான் அவங்க அதில் அதாவது எப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு தியரியோ எஸ்ஸோவோ எழுதிட்டு வருவாங்க. ஆனால் அது திருத்துறதுக்கு அவங்க 3 மணி நேரம் உட்காந்து எழுதுனதை நீங்கள் 30 செகண்டில் திருத்தி விட்ருவீங்க. திருத்தினா என்ன, உங்களுக்கு தப்பு மட்டும் தான் கண்ணில் டக்குன்னு எது தப்பு அதெல்லாம் தப்பு இதெல்லாம் திருப்பி எழுதிடுவா அப்படின்வாங்க. இது எப்போ? அப்போ நீங்கள் என்னன்னா நீங்கள் களத்தில் ஃபஸ்ட்டில் இறங்கக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடுலையும் சரி உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கட்டும். உங்களுக்கு சாதகமாக தான் வரும்னு வச்சுங்க, அந்த சாதகத்தை நான் கோர்ட்டு போய் அடைஞ்சிக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் அதில் இறங்கவே கூடாது, இறங்கவும் மாட்டீங்க. நீ உனக்கு வேணா நீ போடா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அவன் வீடு கொண்டு போகிறான் வரான்னு வச்சுங்க, அது என்னென்னா லக்னாதிபதி மறைவு பெற்றவனோ நீசம் பெற்றவனோ தோற்று போகக்கூடிய தன்மையில் இருக்கவன் தான் போவான். அதுமாரி போகிறப்ப என்ன ஆகுனாக்க அவன் எவ்வளோ தான் மல்லு கட்டி நம்ம மேலே ஒரு பையில பண்ணால் கூட நம்ம என்னன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு வாய்தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அப்படிங்களா. நாம்பளாம் எப்போயுமே வழக்கை பொறுத்த வரைக்கும் 5 தூண்: வாதி, பிரதிவாதி, வாதியோட வக்கீல், பிரதிவாதியோட வக்கீல், ஜட்ஜு. இந்த 5 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு முடிவுக்கே வரும் ஒரு வழக்கோட எண்டு. அதுலேயும் எண்டெல்லாம் கிடையாது, அடுத்த அப்பீல் இருக்குது. அதனால் என்னன்னாக்கா எந்த ஒரு இது அதர் தென் அவுட் ஆஃப்
கோர்ட்டில் பார்க்கணுமோ ஒழிய, நீங்கள் போய் நான் வழக்காடி நான் ஜெயிச்சிடுறேன், வச்சிடுறேன், நான் வின் பண்ணிடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அது எப்படின்னாக்கா, நீங்கள் வழக்கு தொடுக்கிறவர் அவருடைய சாம பேத தான தண்டன்ற லெவலில் கடந்த நிலையில் இருக்கார். அவர் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார். அவர் போகிற வாய்ப்பே இல்லை, நாம் தான் போகணும். அவர் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் இருக்காருன்னா நம்ம போகணும். அது என்னென்னா அது முடியாத அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது எப்படின்னாக்கா, எப்போவுமே என்னென்னா ஒன்று எதிராளியை சொல்லணும், அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் அவன் உங்களோட வலிமையாக இருக்கான்னாக்கா, அவனுக்கு எப்போ கெட்ட நேரம் நெருங்குதுன்னு வச்சுட்டு அவனுக்கு நம்ம ஆங்கிளில் கொடுக்காம வேறவங்களோட டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா சரியாயிடும். இதுதான் அது மறைமுக தாக்குதலில் பண்ணி ஜெயிக்கிறது. அப்போ நம்ம பிரச்சனையை விட வேறு பிரச்சனை அவருக்கு பெருசாகிட்டா, நம்ம பிரச்சனை முடிஞ்சால் போதும், விட்டால் போதும்னு ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவார். அப்போ நம்ம ஈஸியாக சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அது பஞ்சாயத்துலேயே தீர்த்துக்க முடியும், ஈஸியாக பேசி தீர்த்துக்க முடியும். எல்லாமே பேசி தீர்க்கிற பிரச்சனை தான். எப்போயுமே பேசி தீர்க்காத பட முடியாத பிரச்சனைன்றது அங்கே போனாலும் அதில் மட்டும் நியாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்துருவாங்களா ஒன்று? அதுவுமே என்ன சட்டம் சொல்லுதோ, என்ன தர்மம் சொல்கிறத விட சட்டம் சொல்கிறது தான். ஆனால் நீங்களாவது தர்மத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள வார்த்தைகளை பேச முடியும். அங்கே தர்மத்துக்கு உட்பட்டு விஷயங்கள பேச முடியாது. ஏன்னா தர்மமே அந்த இடத்துல என்னன்னாக்கா, சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றத்தில். அப்படின்றப்ப தர்மமும் அறமும் கூட சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னென்னா, சட்டம் மட்டும் தான் அங்கே செல்லுபடியாகும். இங்கேருந்து சட்டமும் செல்லுபடியாகும், தர்மமும் செல்லுபடியாகும். அதிகபட்சம் சட்டத்தை காட்டிலும் தர்மம் தான் செல்லுபடியாகும். அப்படின்றப்ப என்ன, ஆனால் இன்னொன்று, மனசாட்சி ரீதியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற கான்செப்டெல்லாம். மனசாட்சியே இல்லாதவனுக்கிட்டலாம் எந்த விதமான போதனையும் சரி, அவங்க வாழ்க்கையில் தாற்காலிக வெற்றி இதெல்லாம் அடைவாங்களோ ஒழிய நிரந்தர வெற்றி அடையவே மாட்டாங்க. ஒருத்தனை வஞ்சித்து நம்ம புகழ் பெறுறதும் பணம் பெறுறதும் பலன் அடைகிறதும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வர்றது எப்படி வருதோ அதே மாதிரி போயிடும். அதனால தான் வஞ்சித்து ஒரு விஷயத்தை பெறுறதோ, ஒரு விஷயத்தை அது இன்பமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும், சம்படி ஏதோ சம்திங், எதுவுமே முறையற்ற தன்மையில் வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, அதை பெறக்கூடிய இன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது நிலையற்ற தன்மையிலே போயிடும். அப்போ அறத்தோடு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நியாயத்தோட நீடித்த நிலை பெறும். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நமக்கு என்னென்னா, நித்தியமான ஒரு இன்பம், நித்தியமான ஒரு தன்மை, நித்தியமான ஒரு அமைதியான வாழ்க்கை, இதுதான் வேணும். அப்பப்போ பட்டுக்கிட்டே இருக்கிறதோ, அப்பப்போ பயந்துக்கிட்டே இருக்கிறதோ, அப்பப்போ நம்ம அந்தந்த தகுந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறதோ, அது தேவையற்ற தன்மை. உங்களை நீங்களே வாழ முடியலனாக்க அப்புறம் எதுக்கு நம்மளை சுற்றி இந்த இவ்வளோ வாழ்வியல் தன்மையில் இருக்கக்கூடிய வசதிகள்? அது தேவையற்ற தன்மை. அதுபோல் உங்களுக்கு 8ஆம் இடம் தான் வேலை செய்ய போகுதுன்னா, வழக்குகள் ரீதியாக நிறைய விஷயங்கள் வெளியே வருதோ, இது நாள் வரைக்கும் பயந்த தன்மையில் இருந்த தன்மையிலேருந்து துறந்த நிலையில் அது முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, எது வந்தாலும் துணிவு தன்மையில் இப்போ செயல்பட போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் உங்களுக்கு 7 குடையவனும் 3ல் வந்துடுறான், 9 குடையவனும் 3ல் வந்துடுறான். சனி மட்டும் இருந்தான், தயக்கம் நிறையா இருந்துச்சு. இப்போ சூரியன் புதன் 2 பேருமே நட்பு பெற்ற கோள், தங்களுக்குள்ள சூரியன் புதன். இந்த சூரியனுக்கு மட்டும்தான் சனி பகை. ஆனால் சூரியன் 9க்கு பாக்கியாதிபதிக்கு ஒரு அஸ்தமனம். இந்த இடத்துல அஸ்தமனம்ன்றது 7, அதாவது சப்தமம்னு சொல்லுவோம். அதை பேர் அது சப்தமம்ன்றது லக்னத்துலேருந்து பார்க்குறது, நீங்கள் பாவத்துலேருந்து பார்க்குறப்ப அது அந்த பாவத்திற்கு அது அஸ்தமன பாவம். அப்படின்றப்ப இந்த 9 அப்படின்றது பாக்கியம் கெட்டு போகுது. அப்படின்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கோலச்சுவரது யாருனாக்கா, உங்களுடைய சுயதொழில் சார்ந்த விஷயங்கள், இல்லால் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவு நிலைகள், இதெல்லாமே ஒரு பிரிவுகளோ நோக்கியோ அல்லது பிரச்சனைகளை நோக்கியோ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள தன்மைகள் இருந்தால், அதிகபட்சம் இது தனுசு ராசினர்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லற வாழ்க்கையில் உங்களால் சமாளிக்க முடியாத தன்மையெல்லாம் இல்லை. உங்களுடைய நேரங்காலம் 6, 8, 12 கூடிய தசாபதிகள் ஓடுச்சுனாக்கா உங்களால் அது அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகும். எதுவுமே எடுபடாது. உங்களை பற்றி ப்ளேம் பண்ணுவாங்க நிறைய. நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் தவறுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதெல்லாம் சர்வைவல் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண ஜுஜிபி மேட்ரு உங்களுக்கு. அதனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்காங்க 2 பேரும். ஏன்னா அவங்க 7, 10 கூட சுயதொழில் வழியாக ஏதாவது கம்யூனிகேஷன், கான்ட்ராக்ட், தரகு ஒப்பந்தம் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு அந்த லைனில் இருக்கவங்க செய்கிறப்போ அவங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ராகு காலில். இன்னும் சொல்லப்போனால் சாஃப்ட்வேர் லைன்லையும் ஹார்ட்வேர் லைன்லையும்
ஃபிசிக்கல் லைனை விட மென்டல் வைஸ் சம்பாதிக்கக்கூடியவங்களும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அது வெறும் ஆன் தி ஸ்பாட்டு. இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னாக்கா ஆன் தி ஸ்பாட் வர, அதாவது போகிற மாதிரி தெரியும், ஆனால் வந்துடும். வர மாதிரி அப்போ என்னன்னாக்கா நீங்கள் என்னன்னாக்கா உங்கள் ஜாதக அமைப்பில் 2, 5, 8, 11 ராகுவோட கம்பைன் பண்ணி அந்த பாவாதிபதிகள் வந்து சம்மந்தப்பட்டுச்சுனாலே உங்களுக்கு ஷேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் மிகப்பெரிய, அதாவது லாட்ரி, அதிர்ஷ்ட யோகம், பங்குச்சந்தை வழி ஆதாயம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ன்றது ஹிடன் ப்ராஃபிட் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள். மறைமுக ஆதாயங்கள், எப்போயோ போட்ட இடம் அது ஒரு ஹிக்கான ஒரு ப்ரைஸு, நல்ல ப்ரைஸு, அந்த மாதிரி எப்போயோ வாங்கி போட்டேன். அது மாதிரி இது பழைய தன்மையில் இருந்தது. இது கூட அது நார்மலாகவே க்ரோத் ஆனால் கூட இப்போ நம்ம வந்து பேசுகிற நேரத்துமே பேசி முடிக்கிறதுக்குள்ளே அது பார்ட்டி வந்து நிற்கிற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும், கையில் 2 கேஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு, இந்த மார்ச் மாதன்றது மிக முக்கியமான முடிவுகள். அடுத்தடுத்த ரெனோவேஷனுக்கு உண்டான, ஏன்னா 4ல் ராகு இருக்கார், இன்னொன்று 8ஆம் பாவம் தான் இந்த 3 கோள்கள் இயக்க போகுது, சுக்கிரன், சந்திரன், கேது. அப்படின்றப்ப 8ஆம் பாவத்தை தான் இந்த கேது இயக்கிறன்னா 10ல் தான் இருக்கார், அவர் 8ஐ இயக்க போகிறாரு, ரைட்டு. அதே மாதிரி சந்திரன்றது 8 கூட 8ஐ இயக்கிறான். அப்புறமா சுக்கிரன்றது 6, 11 கூடையவரும் 8ஐ இயக்கிறார். அப்போ ஒரு வியாதி ஏதாவது டிசீஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்துச்சுனாக்கா அது நீடித்து தன்மையில் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4 மாதம் 6 மாதம் இப்படி, அதாவது ஏன்னா கோச்சாரம் தானே, அதனால் கோச்சாரத்தில் ஜனன சாட்லேயும் அது மாதிரி இருந்தால் தான் நீடித்து அது கிட்டத்தட்ட அதோட தசா புத்தி அளவுக்கு இழுத்துட்டு போகும். கோச்சாரன்றது 7 மாதம் வரைக்கும் இழுது, அதாவது ஒரே ஒரு 3 நாள் 4 நாளில் முடியாது. ஒரு 15 நாள், 1 மாதம், 3 மாதம் இந்த மருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக கவனம் கொள்ளணும். ஏன்னாக்கா 4ல் ராகு இருக்கிறப்ப அது என்ன வியாதின்னு உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட்டோ வயசும் பெருசாக இருக்காது. ஆனால் ஒருத்தல் ஏதோ ஒரு அன்ஈஸியான ஒரு மைண்ட் செட்டு, அன்ஈஸியாக ஒரு இருக்கக்கூடிய ஃபீலிங். இன்னொன்று என்னென்னா, ஒரே ப்ளஸ் என்னென்னா, குழந்தைகள் வழி ஆதாயங்கள் அதிகமாக பார்க்க முடியும் உங்களால். ஏன்னா 5 கூடையன் 2ஆம் இடத்துல உச்சம், யாரோடனா சுக்கிரனோட சேர்ந்து. அப்போ அவங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான பாண்டேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவங்க மேலே எடுக்கிற கேரை காட்டலாம், அவங்க மேலே நீங்கள் கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்தாலும் அவங்க 2 படி ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்னன்னாக்கா அவங்களோட நல்ல ஒரு ஸ்மூத்தான பழக்க நிலைகளை வச்சுக்கோங்க. அதிகபட்சம் குழந்தைகள்கிட்ட நீங்கள் வந்து ஃப்ராங்காக பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு நடுவில் ஊரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் மாதிரி, ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னு கூட இல்லை, எந்த குழந்தையுமே என்னன்னாக்கா நம்ம நடுவில் ஒரு வால் கட்டிகிட்டோ ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டோ இருந்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு போக்கில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு போவாங்க, நீங்கள் ஒரு போக்கில் வாழ்ந்துட்டு போவீங்க. கடைசியில் பார்த்து ஒரு என் பையன் அவன், என் மக அவன் அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான நட்புறவு ஏன்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நட்புறவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய தயவே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவங்களோட தயவுன்றதை காட்டிலும் அவங்களோட சப்போர்ட்டு எப்போயுமே. ஒரு ஏஜ்னா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஏஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட நிழலில் இருக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறதுன்றதை விட காலம் முடிவு பண்ணும். காலம் வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு, உங்களோட புத்திர பாக்கியம் இருக்கிறது பெருசு இல்லை, புத்திரன் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து அவங்க உங்களை எடுத்து போடணும் பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சும்மா போனதுக்கப்புறம் ஏதோ கடமைக்கு வந்து காரியத்தை முடிச்சு போயிட்டுருக்கிற உலகத்தில் இருந்து நல்லது கெட்டதுன்றது கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆனால் அந்த மாதிரி பாக்கியத்தை இந்த தனுசு ராசினியர்கள் இந்த மாதத்தில் இருக்காங்கனாக்கா, உங்களுக்கு இது வரைக்கும் பேசாத பையன், பேசாத பொண்ணு அப்படின்னா கூட அழகாக வந்து என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு கேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மறந்து போன நிலையில் வந்து அழகாக பாசத்தோட பிரியத்தோடு பேசி உங்களோட உறவு கொள்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, உறவினர்கள்லாம் ஒட்ட மாட்டாங்க. உறவினர் பக்கத்துலேருந்து நீங்கள் வெட்டி இருந்தால் கூட உங்களுடைய நெருங்கிய சொந்தம், உங்கள் குடும்ப சொந்தத்துக்குள்ளே நீங்கள் அழகாக ஒன்றி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதனால் மனங்கசந்து எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணாமல், ஏன்னா கடுஞ்சொல் சொல்லக்கூடிய காலம் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் கடுஞ்சொல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் வேறு இருக்கிறதுனால சப்போஸ் அது பகைப்பற்ற தன்மையில விஷயம், அதாவது நீங்கள் அவங்க இறங்கி வந்தாங்கன்றதுக்காக நீங்கள் ஒன்று ஏறி பேசுவீங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் குறைச்சிட்டாலே போதும். ஏன்னா அந்த இடம் தான் அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஏன்னா 5 கூட 2ல் உச்சம் பெறுறதும், அதே நேரத்தில் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, அது 2 பேருமே சந்திரசாரம். இன்னும் சொல்லப்போனால் அதே ஒரு பிரச்சனையை அது 8 தான், 8ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணும். சந்திரன் யார் உங்களுக்கு ராசிக்கு 8 தானே. உங்களுக்கு யாரால் பிரச்சனை வரும்? உங்களுடைய பெண்கள் வழி தான் பிரச்சனை வரும். ஆண்கள், பெண்ணாக இருந்தால் ஆண்கள், ஆணாக இருந்தால் பெண்கள், இது வழியாக தான் பிரச்சனைகள் அதிகமாகவே வரும் இன்னும் சொல்லப்போனால்.
ஏன்னா 8ல் சந்திரன் உங்களுக்கு புத்தி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏதோ ஒரு எப்பயோ ஒரு சொன்ன வார்த்தைகள், எப்பயோ சொன்ன இது அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பெருசா புள்ளி போட்டு, கோலம் போட்டு பெருசா கொண்டா வச்சுருவாங்க. அது மாரி உள்ள காலகட்டமா உங்களுக்கு மாறிடும். தனுசு ராசி நேயர்களே ஜென்ரலாவே அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு, அது அவங்க கோவிச்சுக்கிறதுக்கான காலம் எப்படின்னா, நீங்க எப்பயோ சொன்ன வார்த்தை, சும்மா கேஷுவலாவே எதையுமே பெருசா டீல் பண்ணிக்காதீங்க. அதாவது அதுக்காக ரிஜிடாவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ன்ற மாரி போயிடணும். சில தேர்வுகள் எழுதுறப்ப இதுதான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் என்னன்னாக்கா, அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு போயிடுவோம். அதில கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண போறதில்லன்னு போயிடுவோம். அதுபோல என்னன்னா, சில விஷயங்கள் இது தேவையற்றது. அவங்களுக்கு நமக்கும் இடையில ஏதாவது ஒரு விஷயங்கள நம்ம லூஸ் பண்ணுறது, லூஸ் டாக் பேசுறது. எனக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சாதாரணமா பொய் சொல்ல வச்சுரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா, நெறைய விஷயங்கள்லேருந்து வெளிய வரதுக்கான பிரச்சனையிலேருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்திருக்கவங்க சேரணும், ரீயூனியன் ஆவீங்களா? தாராளமா ஆவீங்க. அல்லது இல்ல இனிமே இந்த மனிதனோட வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னா, பிரிந்து போணுனா கூட அதை இழுத்துட்டு போகாதீங்க. அது சடனா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள பாருங்க. அது இந்த மாதம் அனுகூலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் பொறுத்தவரைக்கும் அதாவது புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அரேஞ்ச் மேரேஜ்ன்றது பெருமளவுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 5ல் இருந்தாலும் சுக்கிரன் சாரம் பெறுறாரு. சுக்கிரன் உங்களுக்கு 6, 12 கூடையவர் 6, 11 கூடையவரா இருக்காரு. அட் பிரசென்ட் 10ஆம் இடத்த தான் அவர் பாவ ரீதியா பரணி 2 அப்படின்றப்போ 10ஆம் பாவத்தை கேதுவோட சேர்ந்துருக்கனால கொஞ்சம் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நிறைய நடக்கும். அப்போ இந்த மாதம் ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருசா எதுவுமே உங்களுக்கு ஒரு இவர் தானே அப்படின்ற மாரி ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது பிரச்சனைகளை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தாராளமா ரொம்ப ரொம்ப பொலைட்டா, ஆனால் எதை ஏறி அடிக்கணுமோ அதை ஏறி அடித்து காரியத்தை முடிச்சு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கு. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் ப்ரெசென்ட் யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.